ஒரு காலத்துல தக்கினஸ்னு ஒரு கொடூரமான அரசன் இருந்தான். அவர் மக்களை சிலை வணக்கம் தான் செய்யணும்னு சொல்லி கொடுமை செஞ்சார். ஆனா அந்த ஊர்ல இருந்த ஒரு 7 பசங்க மட்டும் நாங்க அல்லாஹ் மட்டும் தான் நம்புவோம், இந்த சிலைகள் எல்லாம் கும்பிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே அரசருக்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க நம்பிக்கையை மாத்துங்க, இல்லாட்டி உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னார். அவங்க உயிரை காப்பாத்திக்க அந்த 7 பேரும் ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓட பார்த்தாங்க. அப்போ வழியில ஒரு நாயும் அவங்களோட சேர்ந்து ஓடிச்சு. அவங்க ஒரு குகையில போய் தங்க முடிவு எடுத்தாங்க. அங்க பயந்து போய் உட்காராம அல்லாஹ் கிட்ட ரொம்ப சின்சியரா ஒரு துவா பண்ணாங்க. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா அப்படின்னு. இதோட அர்த்தம், எங்கள் ரப்பே உன்னோட கருணையை எங்களுக்கு தந்தருள்வாயாக மற்றும் எங்களோட கஷ்டமான இந்த விஷயத்துல எங்களுக்கு நேரான வழியையும் வெற்றியையும் சுலபமாக்கி வைப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த துவாவை ஏத்துக்கிட்டான். அந்த குகைக்குள்ள அவங்கள ஒரு ஆழமான தூக்கத்துல போட்டான். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 309 வருஷம் அல்லாஹ் அவங்க மேல சூரிய ஒளி கூட படாம பாதுகாத்தான். இவங்களோட சேர்ந்து அந்த நாயும் ஆழ்ந்த தூக்கத்துல போச்சு. 309 வருஷம் கழிச்சு அல்லாஹ் அவங்கள எழுப்புனான். அவங்க எழுந்து பார்த்தா அப்போ அந்த பழைய அரசனும் இல்ல, இப்போ அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்புறவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் இவங்களை 3 செஞ்சுரிஸா பாதுகாத்திருக்கான். உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் உங்க ஈமான்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். உங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வர இந்த துஆவை டெய்லி சொல்லுங்க. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. அண்ட் ஃப்ரைடேல சூரா காஃப் ஓத மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தீன் வரலாறை கேட்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.